தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நமக்குள் கிரியை செய்கிறவர். கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவர், இரட்டிப்பான பங்கை கொடுக்கிறவர், இரட்டிப்பான வரத்தை கொடுக்கிறவர், இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுக்கிறவர், இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவர், இரட்டிப்பான நீதி செய்கிறவர், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான கனம். சகரியா 9:12, 1 சாமுவேல் 1:15, 2 ராஜாக்கள் 2:9, ஏசாயா 61:7, எரேமியா 16:18, யோபு 42:10, 1 தீமோத்தேயு 5:17. கர்த்தர் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். யோசேப்பின் சகோதரர்களில் எல்லாருடைய பங்கை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. ஆதியாகமம் 43:34. 10 மடங்கு ஆசீர்வாதம். தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளாலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கில் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. 2 சாமுவேல் 24:3, ஆதியாகமம் 26:12. 1000 மடங்கு ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. கோடா கோடி ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24:60. லாபான் தன் சகோதரனாகிய ரெபேக்காளை வாழ்த்தி ஆசீர்வதித்து, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். கடைசியாக தேவன் தம்முடைய ஜனங்களை உத்தம ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார் என்று அழகாக சொல்ல